தலைமையில் இருக்கின்ற நம்முடைய அவைத்தலைவர் அருமையான தேர்வுள்ளார் அவர்களே, கூட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர், தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள், அன்பிற்கினிய செல்வம் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, ருத்ராவதி அவர்களே, வழக்கறிஞர் ருத்ராவதி அவர்களே, 10 பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த 3 பேர் ஏற்கனவே நம்ம இடைத்தேர்தல் இருந்தா ஒரு 10 ஒரு ஆள் பொறுப்பாளர் போடுவோம்ல, 10 அப்படி அங்கங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர், அங்கங்க இருக்கிற மாவட்ட பிரதிநிதி, அங்கங்க இருக்கிற தலைவர்கள் அவர்களே வைத்து ஒரு 15,000 ஓட்டுக்கு ஒரு குழு போல 2 லட்சம் ஓட்டு என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 20-30 குழுக்களை அமைக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதோடு இருக்கிறதை சரியாக செயல்படவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் மாற்றி உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் சில விஷயங்கள் அரசுடைய சார்பாக விஷயத்தெல்லாம் சொன்னார்கள். இதை நாளை நம்முடைய மாவட்ட கழக செயலர் 41 மாவட்ட கழக செயலாளர்களை வைத்து 41 தொகுதியுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர், தொகுதி பார்வையாளர் வைத்து 3ஆம் தேதி காலையில நமது அறிவாலயத்திலே 10 மணிக்கு கூட்டம் நடக்க இருக்கிறது. அவர்கள் கொடுத்திருக்கிற எல்லா ஒவ்வொரு தொகுதியை மட்டும் நேரம் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு லால்குடி தொகுதி எந்தெந்த இடத்தை சரியாக பார்க்க வேண்டும் என்று குறித்து கொடுத்திருக்கிறார்கள். எந்த இடத்துல சரியாக இருக்கிறது, எந்த இடத்துல கூடுதலாக இருக்கிறது, எந்த இடத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதை 3ஆம் தேதி கொடுத்து ஒன்றிய செயலாளரையும் வர சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டத்திலே ஒன்றிய செயலாளர் இருக்கிறார்கள். தொகுதி பார்வையாளருக்கு காப்பி தரோம். உங்களுக்கு நீங்க போய் பார்த்து ஒவ்வொருத்தரா பார்த்து அந்தந்த வார்டு பூத்து நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பூத்துல யார் இருக்காங்க செயலாளர் பார்த்து சொல்றதுக்காக தான் இந்த கூட்டம். அதை நம்முடைய வைரமணி முன்பாகவே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதை எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. வந்துக்கிறவங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு அருமையான தேர்தல். இந்த வரைக்கும் சமூக வலைதள பொறுப்புகளிலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒழுங்காத கூட்டணி என்று அனைவருமே சொல்லி வந்திருக்கிறார். இதுதான் இருக்கிறார். திமுக கூட்டணி என்பது வலுவான கூட்டணியாக இருக்கிறது. நமக்கு புதிதாக வந்த கட்சிக்காரர்கள், இயக்கத்தை தோன்றிருக்கிறவர்கள், அவர்கள் தனியாக நிற்கிறார்களா, யாரோடு சேர்ந்து நிற்கிறார்களா தெரியாது. அவர் தனியாக நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைய அளவிலே அனைத்து பார்வையாளர், அரசியல் பார்வையாளர்களும் மீண்டும் தளபதி தான் இந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான காலகட்டம். ஒவ்வொரு தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். ஒரு தடவை கூட்டணி சேர்ந்து நம்மளை எடுப்பாங்க, ஒரு தடவை கூட்டணி பிரிஞ்சு தனியா நம்ம ஓட்டை பிரிக்கிற மாதிரி எடுப்பாங்க. திமுகவை அவங்களுக்கு ஒட்டுமொத்த எதிரியாக திமுகவை கருதுதான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் கலைஞர் தளபதி அவர்கள் தான் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். சென்னையில்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியை பொறுத்தளவு ஒன்றிய செயலாளருக்கு நான் பொதுவாக சொல்லிக் கொள்கிறேன், உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நீங்கள் சரியாக செயலாற்றுங்கள். ஏனென்று நான் இதுவரைக்கும் இந்த ஒன்றியத்தில் யாரையும் பிரித்து இன்னார் என்று பிரிக்கவில்லை. ஆனால் எல்லா மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 15,000 ஓட்டுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் போட்டார். எல்லா மாவட்டங்களிலும் நான் தலைமையில் இருந்து பார்க்கிறேன். அதிகபட்சம் 20,000 வாக்குகள் இருந்தால் தனி ஒன்றிய செயலாளர் போட்டுவிட்டார். அதே மாதிரி ஒரு நகரத்தை இப்போ நம்ம எப்படி 2ஆ பிரிச்சுட்டோம், கரூர்ல 4ஆ பிரிச்சுட்டோம், புதுக்கோட்டையெல்லாம் 2ஆ பிரிச்சுட்டோம். நகரத்தில் இருக்கிற வார்டு செயலாளர்களையும் அவர்களையெல்லாம் 2 ஆளா போட்டு விட்டாங்க தமிழ்நாட்டில். நம்ம என்ன ஒன்றுமே போடல. நம்ம காரணம் நம்ம கிட்ட நம்ம அங்க பார்த்துவாங்கிற தெருவுல தான். ஆனா நேற்று பெண் டீம் எங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க போடுறீங்களா இல்லை நாங்களா போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க போடலன்னா நம்ம 3 வார்டுல செயலாளர் இல்லாம இருக்கிறாங்க. அந்த செயலாளரையும் சேர்த்து நீங்க எல்லா இடத்துலையும் பிரிச்சு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க இந்த கூட்டம் நடந்தது பாருங்க. இந்த கூட்டம் என்னுடைய சொன்னார், நீங்க இந்த கூட்டம் இந்த மாதிரி பிரிச்சு 10ஆம் தேதி கூட தலைமையிலிருந்து அவருக்கு வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு 2-3 நாள் முன்ன இருந்தாலும் பூரா லிஸ்டையும் அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. எது ஒரு தொகுதி, ஒரு ஒன்றியம் இருக்கு, ஒரு ஒன்றியத்தில் பார்க்கலாம். அந்த ஒன்றியத்தில் இப்போ பெரிய ஒன்றிய செயலாளர் இருக்கார், செல்வராஜ் ஒன்றிய செயலாளர் இருக்கார். அவங்க 30,000 ஓட்டு பார்க்குறாங்கன்னு சொன்னால்
அந்த 30,000 ஓட்டுல 150 ஓட்டு 200 ஓட்டுக்கு ஒரு 3 பேர் குழு மாதிரி போடணும். மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஜனத்தொகை மெஜாரிட்டி பகுதியில் இருக்கிற மைனாரிட்டியில் 3 பேரை போட சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கூத்தில் ஒரு 200 ஓட்டு இருக்கு, நம்ம மைனாரிட்டி ஓட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்து மைனாரிட்டி சொல்கிறேன், முஸ்லீம் மத சார்பாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் அந்நியை இந்து சார்பாக இருக்கிற அந்த மைனாரிட்டி பீப்புளுக்கு 3 பேரை பொறுப்பாக போட்டு அந்த ஓட்டை கொண்டு வந்து சேர்வதற்காக அது ஒரு பொறுப்பு போட சொல்கிறாங்க. அதை ஒன்றிய செயலர் என்ன செய்யணும், பிஎல்சி சரியா இருக்கா, அவங்கெல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்களா, அது ஒரு கணக்கு எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்துருவாங்க. பிஎல்சி யார் என்னலாம் கொடுத்துருவாங்க. அதை கொடுத்து அதை பார்த்துங்கன்னா அதை மாற்றி கொடுத்தோம்னா கொடுத்துருவோம். அதே மாதிரி குழு போட்டுருணும். குழு வந்து இந்த 10 ஒரு 4,000 ஓட்டு 5,000 ஓட்டுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி 5 கூத்து 10 கூத்து 3 குழு போட்டு உங்கள் பகுதியில் எழுதி அதை கொண்டு வந்து சேர்க்கணும். ஆனால் எத்தனை குழு போட்டாலும் சரி, எத்தனை வந்து பிரித்து போட்டாலும் சரி, ஒன்றிய செயலாளர் தான் பொறுப்பேற்க முடியும். ஒன்றிய செயலாளர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். எனவே ஒன்றிய செயலாளர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் தயவு செய்து எனக்கு தப்பாக நினைக்காதீங்க. இதுவரைக்கும் என்னுடைய நான் ஒரு 30 ஆண்டு காலம் இந்த கழகத்தில் மாவட்ட செயலாளராக தொடர்ந்து தலைமை கழகத்தில் இருக்கிறேன். ஒரே ஒருவரை கூட நான் கட்சியிலிருந்து நீக்கியதில்லை. ஒரே ஒரு ஒன்றிய செயலாளரை கூட நான் நீக்கவில்லை. ஒன்றிய செயலாளருக்காக நான் காவல்துறையில் சண்டை போட்டு நான் ஒன்றிய செயலாளர் மீண்டும் ஒன்றிய செயலாளர் ஆக்கியிருக்கிறேன். எனக்கு தகராறு வந்த போது அவர்களெல்லாம் சேர்ந்திருக்கிறோம். தயவு செய்து ஒன்றிய செயலாளர் உங்களுடைய பணியை சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அதெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் ரைட்டு, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கும். வேறு செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா வேற ஆளு நான் நீங்களே சொல்லுங்க, வேற ஆள் போட்டுருங்க, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா இதுல வந்து இனிமேல் வந்து சரியா வேலை செய்யாதவங்களை வச்சுக்கிட்டு இழுக்க முடியாது, மேலே வாங்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா முத ஓட்டு நம்ம உறுப்பினர் சட்டம்ல உறுப்பினர் சட்டத்தில் டாப்ல இருந்து திருச்சி மாவட்டம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க முன்னேறிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொன்னேன், நான் நமக்கு எவ்வளவு சாதகமாக இருக்காங்க அவங்கள மட்டும்தான் நம்ம எந்த இது செய்யலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். நம்ம 40% மேலே சேர்த்துட்டோம். அவங்க சொன்ன தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் சொன்ன குறியீடை நாம் தாண்டி விட்டோம். ஆனால் வேண்டுமென்றே மற்ற பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் இதை தாண்டி அவர்கள் சேர்த்து முதலிடத்துல 2வது இடத்துல நம்ம 3வது இடத்துல 4வது இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம மண்டலம் பெருக்கா மண்டலம் வந்து அதுக்கு காரணம் நமக்கு சில நிறைய காரணங்கள் இருக்குது. விவசாய பகுதியில் நிறைந்த பகுதியாக இருக்கிற காரணத்தால் இவ்வளவு தூரம் இந்த செல்லுலாம் நமக்கு அவங்களுக்கு அவ்வளவு தூரம் இல்லை. அது ஒரு காரணம். நமக்கு செல்லு 2 பேருக்கு ஒரு செல்லு நம்பர் வேணுங்கிற மாதிரி அதில் ஒரு காரணம் இருக்குது. அதெல்லாம் அவங்க சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லாரும் தலைமை கழகம் என்ன சொன்னார்களோ அதை நிறைவேற்றி தந்து விட்டார்கள். அது எங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியும் சிறந்த மகிழ்ச்சி. மற்றவர்களை காட்டிலும் கழகத்திற்கு தளபதிக்கு வாய்ப்புள்ள பகுதி என்பது நம்மளுடைய டெல்டா பகுதி மட்டும்தான். எனவே எவ்வளவோ எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சிறப்பாக இந்த தேர்தலை நாம் தளபதி அவர்களை பார்த்தீங்கன்னா 69 அண்ணா 67 அண்ணா வந்தாங்க. அண்ணா மறைஞ்சதுனால கலைஞர் 69 வந்தார். 69 கலைஞர் வந்து 71ஆம் ஆண்டு கலைஞர் தொடர்ச்சி 69 71 ஒரே வருஷத்துல மறுபடியும் 2வது முறையாக முதலமைச்சராக வந்தார். அதற்கு பிறப்பட்ட நடைபெற்ற தேர்தல் எல்லாம் ஒரு தடவை வெற்றி வாய்ப்புகள் பெறுவது, ஒரு தடவை வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போகுது, இப்படிதான் இருக்கிறது. ஜெயலலிதா 2001 2011 16 அவங்க தொடர்ந்து 10 ஆண்டு காலம் வாய்ப்பு வந்தபோது 32 ஆண்டு காலம் கழிச்சு எம்ஜிஆர் கழிச்சு ஜெயலலிதா தான் வந்து நம்ம வந்துட்டாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பெருமையா பேசுறாங்க. அதை முறியடித்து தளபதி தான் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த நிலையை உருவாக்க வேண்டும். மற்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். நம்ம பகுதியை பொறுத்தளவு எப்பவுமே கழகத்தினுடைய கோட்டையாக கலைஞருக்கும் சரி இருக்கிறது. இல்லை சில பிரச்சனைகளுக்கு ஒன்றிய சில கட்சிக்காரங்களுக்குலாம் எனக்கு நல்ல பிரச்சனை இருக்கு. நான் பத்திரிகையாளர்களுக்காக நேரடியாக என்னால் பேச முடியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் 3ஆம் தேதிக்கு உண்மையாக உங்களிடம் சொல்லிவிட்டேன். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதையெல்லாம்
முழுமையாக நான் 3ஆம் தேதி அறிவாலயத்தில் காலை 10 மணி அளவில் கூட்டம் இருக்கிறது. இதே ஒன்றிய செயலாளர்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் முக்கியமாக அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னும் விளக்கமாக இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, லால்குடி, ஸ்ரீரங்கம், அதே மாதிரி திருச்சி மேற்கு 3 தொகுதியிலும் எந்த இடத்துல இதை நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். எனவே ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள்லாம், பேரூர் கழக செயலாளர்கள், குறிப்பாக பெட்டாவத்தலையாக இருந்தாலும் சரி, பூவாளூர் இருந்தாலும் சரி, இருக்கிற பேரூர் கழக செயலாளர்கள், லால்குடி நகராட்சி ஆயிருந்தது, பூவாளூர், கள்ளக்குடி நகர பேரூர் கழகம், பேரூர் கழகம், இப்படி இருக்கிற பேரூர் கழகம், நகர கழகம், இதுதான் நம்முடைய வெற்றிக்கு மிக மிக பிரகாசமாக இருக்க போகிறேன். 20,000 15,000 வாக்குகள் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள். ஒரு நகரம், லால்குடி நகரம் என்றால் 25,000 வாக்குகள் இருக்கிறது. அதில் அருகில் இருக்கிற ஆங்கரையும் மணக்காலம் சேர்த்தால் 35,000 வாக்குகள் இருக்கிறது. உங்களுக்கு நம்முடைய கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரே கவனம் தேடா. நாங்கள் முசிறி எடுத்தால் 4 பேரும் கழகம் அந்த பக்கம் ஒரே ஒரு நகரம் இருக்கு. அதெல்லாம் நான் ஓட்டு அதிகமான இருக்கு. நான் மத்திய மாவட்டத்தில் சொல்றேன். இப்போ மணப்பாறைக்கெல்லாம் அவங்களுக்கு நகர கழகம் 30,000 40,000 இருக்கு. பேரூர் கழகம் என்று எடுத்துக்கொண்டால் 10,000 15,000 வாக்குகள் இருக்கிற காரணத்தால் அதிலே நாம் அதிக கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் வெகுவாக நாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே வந்திருக்கிற ஒன்றிய செயலாளர், பேரூர் கழக செயலாளர் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் உங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் உரிமையாக கேட்குறோமே அப்படின்னு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். அது 3ஆம் தேதி என்ன கேட்டாலும் நான் அதுக்கு பதில் கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் சொல்லி வந்திருக்கிற வார்டு செயலாளர், திருச்சியில் இருக்கிற வார்டு செயலாளர், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வார்டு செயலாளர், வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்திலும் பெண்டிங் வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல வந்து வார்டு வந்து எந்த இடத்துல சரியா இருக்கு, எந்த இடத்துல வேலை பார்க்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு வார்டு செயலாளருக்கெல்லாம் அதை நான் தருகிறேன் என்பதை நேரத்தில் சொல்லி, இந்த அருமையான கூட்டம் இன்றைக்கு முதல்ல எல்லாம் இப்போதான் ஒவ்வொரு தொகுதியாக போடுறனார் வேலைலாம். அப்படிலாம் இல்லை, நாம் தொகுதியை சேர்த்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்து சிறப்பாக செயல்படுவோம். மீண்டும் தளபதியை வருகின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.